அன்பு நெஞ்சங்களே, சில மந்திரவாதிகளின் திறமையையும் அவர்களின் சேட்டைகளையும் பார்த்து வருகிறோம். இதோ இப்ப ஒருவரைப் பற்றி. இவர் ஒரு சிறிய குக்கிராமத்தில் வசிப்பவர். இவரை தேடியும் பலர் வருவார்கள். சுடலை எனும் கிராம தேவதையை பூஜித்து வருகிற மக்களின் பிரச்சனையை தீர்ப்பார். அவ்வாறு வருகிறவர்கள் ஒரு தேங்காய் கொண்டு வரணும். அந்த தேங்காயில் அவரது பெயர், தந்தை பெயர், நட்சத்திரம் தெரிந்தால், நட்சத்திரம், ஊர், விலாசம் இவைகளை பேனாவால் எழுதி தன் பூஜை அறையில் அடுக்கி வைத்துவிட்டு பூஜையை ஆரம்பிப்பார். பூஜை உச்சமடைந்ததும் அந்த தேங்காய்கள் தானாக தக்கு தக்கென்று தரையிலிருந்து குதிக்க ஆரம்பிக்கும். இது பார்க்க அதிசயமாகவும் கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும். சிறிது நேரத்தில் அமைதியாகிவிடும். ஆனால் மந்திரவாதிபின் பக்கம் திரும்பாமலே சாமிய பார்த்தவாறே இருப்பார். இப்ப மந்திரவாதி ஒருவரின் பெயர், விலாசம் சத்தமாகச் சொல்வார். அப்போது ஒரு அதிசயம் நடக்கும். அதாவது அவருக்குரிய தேங்காய் மட்டும் தனியாக குதிக்கும். இதிலேயே வந்தவன் கொஞ்சம் அரண்டு விடுவான். உடனே, எப்பா சுடலை, ஒங்கோரிக்கைய ஏத்துக்கிட்டாம்பா என்று ஒரு மாதத்தையும் தேதியையும் சொல்லி, இதற்குள் உன் பிரச்சனை சால்வாயிரும்பா என்பார். இப்படியே தன் வாழ்க்கை வண்டியை ஒட்டி கொண்டிருந்தார். இப்படி சூழ்நிலையில் அந்த மந்திரவாதிக்கு காவல் நிலையம் வரும் கட்டாயம் ஏற்பட்டுவிட்டது. காரணம், என் கணவர் சரியில்லை என்று ஒரு பெண் சொல்லியிருக்கிறாள். அந்த வார்த்தையின் வேடிக்கையானது இவனை காவல் நிலையம் இழுத்து வந்துவிட்டது. அந்த பெண் கேட்ட தொகை அவனது உறவினர்கள் அந்த இரவுக்குள்ளே அவளுக்கு கொடுத்து விடியுமுன் மந்திரவாதியை அழைத்து போய்விட்டனர். இந்த பெண் சொன்ன அதே வார்த்தைதான் நிறைய மந்திரவாதிகளையும் ஜோதிடர்களையும் சாமியார்களையும் ஜெயிலுக்கு அனுப்பியிருக்கிறது. அன்று இரவு முழுவதும் நம்முடைய வளையத்திற்குள் மந்திரவாதி இருந்ததால் அவனது தொழில் ரகசியம் பற்றி நாம் கேட்ட கேள்விகளுக்கு அவன் அளித்த பதில் இதுதான். சார், தேங்காயை குதிக்க வைப்பது, பெயர் எழுதிய தேங்காயை தனியாக குதிக்க வைப்பது எல்லாமே ஒரு சித்து வேலைதான். இதற்கு தனியாக மந்திர வார்த்தைகள் உள்ளது. இதை யார் சொன்னாலும், எந்த மதத்துக்காரன் சொன்னாலும் தேங்காய் குதிக்கும். இதை பார்த்தவுடனேயே வந்தவனுக்கு என் மீது ஒரு பயபக்தியும் நம்பிக்கையும் வந்துவிடும். அதன் பிறகு நான் சொல்வதெல்லாம் உடான்ஸ்தான். சுடலை கோரிக்கையை ஏற்றார் என்பது காரிய வெற்றிக்கு வாய்தா தேதி குறிப்பிட்டது. எல்லாமே அவன் மனதில் ஆழமா பதிஞ்சி அவனாகவே தன் பிரச்சனையை தீர்த்து